உன்னை தேடி அது பக்கம் ஹலோ அன்ன கோடி உன்னை தேடி அது பக்கம் அன்ன கோடி தேடி அது பக்கம் வந்து பாப்பா போது இருங்க மந்தாரை வெளி போல என்னென்ன காலாலை கொள்ள பெண்ணாந்து கரையோரோ அண்ணாந்து நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாரே என்ன போல செஞ்சாலி யாரும் இல்லை ஊருக்குள்ளே அன்ன கோடி உன்னை தேடி அது பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது இருந்த அந்த மந்தார செடி போல பூத்திருந்த ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பின்னீட முடிச்சு வந்து விளக்காய் ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தனா பாயா விரிச்சு வைப்பேன் உங்கடி எலிய தூங்க உங்காத்த வர வரப்பேன் உன்னோட உறக்கத்தில கனவாக நான் வருவேன் கண்ணத்தில முத்தம் தந்து காதோர பேச்சிடும் என்ன நவ சொல்ல நினைச்சேன் தந்தத்தை வந்து பறிச்சே கட்டி புடிச்சு உன்னை கொஞ்சம் போறாங்க ஆலயமே பார்க்கிறேன் ஒரு தாலி ஓர வாங்கி நான் காத்திருக்கிறேன் அன்ன கோடி உன்னை தேடி அது பக்கம் நான் வந்து பார்த்த போது அங்கே இருந்த மந்தார செடி போல பூத்திருந்த ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா கொஞ்சம் ஆனந்த ஆட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி நதியோரோ பிறந்தே கொடி போனேனே வளர்ந்தே மலையோ வெயிலோடு மனபோல் நடந்தே உறங்கார கண்களுக்கு ஓலை போட்டு மையடி கலக்காமே காத்திருந்தே கண்மணியே வாராய் அன்னைக்கிளி உன்னை தேடுவே 6 மாசம் ஒரு மேனி வாடுதே வேண்டினால் மேல் மேலாய் வரவளே அம்மா அம்மா வேண்டினால் மேல் மேல் வரம் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா இந்த காதலியை கொண்டு வருவாயா காத்திருந்தே கலக்கல் போகுதடி பூத்திருந்தே பூவிழி நோகுதடி நேத்து ஆசைகள் சேகுதடி நீ இருந்து ஆச்சாரி மதியாகி பணிமணி காத்திருந்தே கலக்கல் போகுதடி தானே தன் என்று நம்பி வந்தே மானே நீ பூவெடுத்து ஒரு மாலையிலே நீரழித்தே ஒரு கோலமிலே உன்னை தானே மலரின் கலவொன்று திரைக்கின்றதா மௌனமே திரைக்கின்றதா அனலம் தாரை சிறையானதே
ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ ஓடித்தா வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன் சிரிக்க கண்டே இருந்தையா முத்தானே முத்தம்மா கண்ணானே கண்ணம்மா மாறுகோ 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 ஜோருகோ ஜோருகோ எங்க அப்பா வந்தாங்க எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கட்டுமா காவலை பார்க்க சொல்லிட்டாரு காவலப்பாருன்னு சொல்லுவார் காவல் நமக்கு முக்கியம் இல்ல இன்னும் 1/2 மணி நேரம் கூட பாடலாம் காதல் தான் முக்கியம் வர வேண்டிய ஆளு தர்க்கம் வேணும் காதல் தான் முக்கியம் எங்க அப்பா வந்து காவலப்பாருன்னு சொன்னாரு சரி என்ன இருக்கையில கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிச்சு இப்ப வெறும் சேர்ந்து அதெல்லாம் அதனால எங்க அப்பா வந்து கண்ணு கட்டுமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு சரி காவல் முக்கியம் இல்ல காதல் தான் முக்கியம் ஆனா இன்னைக்கு உங்கள்ட்ட முக்கியமான செய்தி சொல்ல வரேன் 10 வருஷமா எனக்கு பொண்ணே கிடைக்கலன்னு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல ஆனா பொண்ணே கிடைக்கல ஆனா இந்த வருஷம் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு நம்ம காயா ஒரு மேடைக்கு வர்றா இதுவரை நான் அவளை நேருக்கு நேரம் பார்த்தே இல்ல போன்ல தான் பேசியிருக்கேன் அவ பார்க்க அவ்வளவு அழகா இருப்பா எங்க அம்மா அப்பா சொன்னாங்க உனக்கு கிடைச்சிருக்கிறது பொக்கிஷம் 10 வருஷம் கழிச்சு கிடைச்சதுன்னா பெரிய விஷயம் இல்லையா அது சரி அவனுக்கு இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இன்னைக்கு வாரா ஆள் நல்லா இருப்பாளா அழகா இருப்பாளா எங்க அம்மா அப்பா சொன்னாங்க நீ பார்த்தது ஏன்னா அம்மா அப்பா சொல்றாங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணுவாங்க ஆமா ஆமா தாய் தப்பன் சொல்ற வந்து பிள்ளைய போய் யாரும் கெடுக்க நினைக்க மாட்டாங்க ஆமா ஏன்னா நான் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை வாரா எங்களுக்கு சித்திரை மாசம் 35ஆம் தேதி கல்யாணம் 32 31 தானே தேதிய 35 அடுத்த மாசத்துல கடன் வாங்குறது இல்லையா அப்படி அதனால அவ வாரா கல்யாணத்துக்கு நாங்க தான் மேல கிளை வாசிக்க வரோம் ஐயோ நீங்க மேல நான் தான் சொல்றேன் அதுக்கு மேல எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவ வரணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை அவதான் உலகம் அவ வாரா அக்கா தூங்குறால எழுப்புங்க அவ பேர் என்ன தெரியுமா அவ பேரு எந்திரி அவ பேரு எந்திரி எந்திரி என் பேரு உட்காரு வந்துட்டு போனால அவ பேரு கிளப்பு கிளப்பு அக்கா கிளப்பு கிளப்பி கிளப்பிடுங்க கிளப்புங்க நான் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை வாரா எந்திரி வாரா அவளை பார்த்துட்டு அப்புறமா பாருங்க அப்பத்தே உங்களுக்கு நல்லா இருக்கு ஐயோ இப்ப வருவா பாரு அடியே எந்திரி அடியாத்தி என்ன வெக்கத்தை பாரியா என்ன ஆளு எல்லாம் சிரிக்கிறாங்க அவள் அழகு ஆய் இருந்துட்டேன் ஆய் இருந்த கேட்கல நீங்க எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா சொல்லுங்க நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி ஐயோ என் வாழ்க்கையில இடி விழுந்துருச்சம்மா ஐயோ என் உசுறு வாரா தங்க வாரான்னு சொன்னேன் கடைசியில இவ வந்திருக்கா பரவாயில்ல நமக்கு அழகு முக்கியம் இல்ல அன்புதான் முக்கியம் ஏன்னா அம்மா அப்பா பார்த்து வைக்கிறாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு அடியே எந்திரி ஓடி வாடின்னு பேசாதீங்க எனக்கு தாங்கிறதுனால நடக்கிற இடையில உனக்கு வேற பொண்ணு பொண்ணு அமைக்கிட்டு இருக்காது அடியே எந்திரி நானே ரொம்ப வருத்தத்துல வந்திருக்கிறேன் ஏன்டி வருத்தப்படுற நான் உன்னை கட்டிக்க போறேன் வந்திருக்கேன் நீ ஏன் வருத்தப்படுற நீங்க கட்டிக்கிட்ட போறேன்னு நினைக்கிறீங்க ஆனா எங்க அப்பா அம்மாவும் உங்களுக்கு ஏதோ என்னை கட்டி வைக்க நினைக்கிறேன் பாத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கல அவங்க இப்ப நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லாத நகை அப்படி கூட எல்லாம் வைக்கல ஒரு பவுன் 1500 ரூபாய் தான் விக்குது
1500. நகை கடைக்கு போனேன் இல்ல கவரிங் கடைக்கு போனேன்? என்னடி இப்படி கேக்குற? நகை கடை தானே சொல்றேன். நகையெல்லாம் நம்ம பேச கூட முடியாது. 1,30,000 ரூபாய் சொல்றாங்கன்றது உனக்கு தள்ளி விட்டுருவோம்னு நினைக்கிறேன் எங்க வீட்டுல. அடியே நகையாடி முக்கியம். நகை என்னைக்கு வரும் போகும், பணம் என்னைக்கு வரும் போகும். நம்ம வாழ்க்கை கிடைக்குமா, அன்பு கிடைக்குமா? எனக்கு மனசு இல்லையே. ஏன் மனசு இல்ல? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. எனக்கு 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைச்சுக்கு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. காயா ஒரு பெரியவர்கள் முன்னில கல்யாணமே நடக்க போகுது. எங்க வீட்டுல நான் சொல்றத கேட்கவே மாட்டேன்றாங்க. நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்ன கல்யாணம் பண்ணாலும் படிப்பு முக்கியம்ங்கிறா. ஏன்னா கல்வி தான் நமக்கு முக்கியம். பரவாயில்ல, படிக்கிறோம்ங்கிற படிப்பை முடிச்சோட கல்யாணம். அப்படி என்னதான் படிக்கிற? பிஆர்சி. பிஆர்சியா? பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட பட்டுக்கோட்டை டு அறந்தாங்கி பசு மாதிரில தெரியுது. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட. சரி, பிஆர்சி முடிச்சிட்டு வேற என்ன படிக்க போற? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ் அது என்னது? பட்டுக்கோட்டை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட், எங்கன்னு நிக்காது. படிக்கலையே பசா. எங்க வீட்டுல தான் படிக்க வைக்க மாட்டேன்றாங்க. எப்படியாவது நம்ம காயா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்டு இங்கேயே படிப்போம் டாக்டர். அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்திருக்கேன். இங்க படிக்கலாம்னா பரவாயில்ல, படிவாள். ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருக்காரு, எப்படியாவது உன்னை படிக்க வைக்கிறேன், இந்த வீணா போனவனுக்கு வாங்கப்படாதுன்னு இருக்காரு. இல்லையே, அந்த வார்த்தை அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் இருக்கிறான் 90 கிலோ, நீ இருக்கிறது 30 கிலோ. அவனுக்கு போய் வாங்க. அப்படி சிரிக்கிறிய? என்ன பாக்குற உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா தெரியுதா? அவதான் விளையாட்டு. அடியே அவ சொல்றாருன்னா காரணம் இல்லாம சொல்லல. அத்தான் அடியே அது மட்டும் இல்ல, அவர் சொன்னா கூட எனக்கு வருத்தம் இல்ல. சரி, ஆனா உன்னை கட்டிக்கிட்டேன்டா நான் சும்மாவே அரைப்படி அரிசி வடிக்க முடியாது. உன்னைய கட்டிட்டா ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைட்டேன் நான். அடியே பொம்பளை பிள்ளைன்னா சமைக்கிறதுக்கு தான் உன்னை கூட்டி போக இருக்கிற. ஆட்டுக்குட்டி குடிக்க ஓட்டி போவாங்க சமைக்கத்தேன். அதுக்காக அரைப்படி அரிசி வேக வைக்க முடியும். சரி, அப்படி இருக்காத. ஆளை பார்த்து நினைக்காதடி. பானையவே முழுசா உள்ள வச்சிருக்கேடா சண்டாளப்பு. அடியே அதை பத்தி என்னையா இப்படி சிரிக்கிறிய? சண்டாளைங்க. அடியே அத்தா அம்மா எங்க போறேன் தெரியுமா? எனக்கு பேரு எந்திரின்னு வச்சிருக்காங்க. ஆனா உனக்கு எந்திரிக்குதா என்னன்றது எனக்கு எந்திரிக்கலாம். பெற்று விசுவாசம் கூட்டிட்டு போ. அவர் நல்லா எந்திரிச்சு பேசிக்கிறாங்க. இப்ப எதுக்கு என்னை கூப்பிட்ட? அடியே நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். காட்டுக்கு எதுக்கு? காட்டுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண போறோம்? அந்த விவசாய இடத்தெல்லாம் சுத்தி காமிக்க போறேன். அப்ப காமிக்கத்தானா? உன் தங்கச்சி வரா. தங்கச்சி? எனக்கு தங்கச்சி வர்றா. அவ பேர் என்ன தெரியுமா? கிளப்பு. கிளப்புவாளா? அவ பேரு கிளப்பு, உன் பேரு எந்திரி. அப்பத ஒருத்தர் சொல்லி பூரா கிளப்பி விட்டாரு. பள்ளிய வர சொல்லுன்னு தான் சொன்னாரு. பாதி கூட்டத்தை கிளப்பி விட்டாரு. அந்த இப்போ வந்து அல்பு வந்து நம்மள திட்டுறாங்க. சரிடி, உன் தங்கச்சி வரா. அடியே கிளப்பு. யாரு இது? உங்க அக்கா. நான் தான் உன்னை அந்த மாதிரி தங்கச்சின்னு கூப்பிட்டேன். ஆமா, நோத்தால் நேத்தால் குடல் அந்து வச்சு கை நீட்டி பேசுற பேச்சு வச்சுக்கிட்டேன். அதுலயே மிதிச்சு போடுவேன். ஏன் அங்க இருந்து வந்துட்டு என்ன மாதிரி என் வீட்டு இது உனக்கெல்லாம் என்னடி நான் இருக்கும்போது இவ்வளவு போய் என் காலில் ஒருத்தலா என் காலில் ஒரு அடி முண்டை கண்ணங்கரை இருந்து இங்க வா. நல்லா தூக்கு பாரு. ஐயோ, பொம்பளை போட்டு மாறி அவசாரி முண்டை பொம்பளை போட்டு மறந்துட்டேன். பொம்பளை போட்டுக்கணும். இல்ல கால்ல ஒருத்தலா, இல்ல கையில ஒருத்தலா, இல்ல மண்டையில ஒருத்தலா? உனக்குள்ள புரிஞ்சு போய் பனை மரத்துல ஏறு. தென்னை மரத்துல உன்னை பத்தி தெரியாதாக்கோ? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. 15 வருஷம் பட்டிக்கார வச்சு 2 வருஷம் 6 வச்சு 7 வருஷம் மிருதக்கார வச்சு பொடி மைட்ல கோயில் பூதாரி வச்சிருந்தாங்க. அது எப்ப தெரியும்? அடியே அதை வச்சிருக்கே 2 பேரையும் நான் வச்சுக்க. நான் தான் மருந்து குடிக்கணும். முடி வச்சு அடிச்சுக்கிறாங்க. கூட இருந்தாலும் போடி நீ போடி. போடி நான் எனக்கு போறேன்.
வாடி போடி தட்டு கட்ட வர நாதாரி முண்டை நீ வந்துட்ட முகரைய பாரு தட்டு வாடி அடியே எந்திரி வாடி தட்டு வாடி லூசு முண்டா நீ நானும் கிட்டி தான் அடிக்கலாம் வாடி வாடி போ சொல்லு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அடிச்சிட கால பொறுக்கீல கரும்பா பொண்ணா பிறந்ததுக்கு காயாவூர்ல மண்ணா பிறந்தா ஏற கட்டிக்கிட்டு நெட்வாக்கில் 2 ஓட்டு எதுல எதுல ஒரு ஓட்டுலயே அவருக்கு நாக்கு தான் அடியே இங்க வா அதக்குள்ள அடியே இங்க வாங்க அடிச்சுக்கறாதீங்க சரி குடும்பம்னா நம்ம வாழ்க்கையை ஒட்டுமையா ஓட்டணும் வாழ்க்கைன்னு சொல்ற ஓட்டு உலக்க இருக்க ஜாடி ஜாடி என்ன உனக்கு அளவு தெரியல அத்தான் அடி ஏய் ஒரே குத்து எரி சுருக்கு சுருக்கு இங்க வா இங்க போக கூடாது சரி உங்க அம்மா வருது மா உங்க அத்தை வராங்க ஏய் அத்தாஜி அத்தாஜி தங்கச்சி போயிருவான் அழுகி கிளம்பிடுவான் போதும் போதும் புறப்படு மேல வர்றீ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க மேல வர்றீ ஏய் அடி ஊர கட்டவளே அது மேல அது எடுத்தாது தோல்ல அடியே தோல்லடி இடுப்புல சோறு சுத்தி வந்து அடி ஊர்ல
சிறிய பேய் சேலை கட்டி இவளை வச்சு எப்படிடா காலத்தை சேலை கட்டி கட்டி விடுமா நீ கட்டி உனக்கு சொருகு தெரியுமா? முதல்ல சொல்லி இருக்கியா? எத்தனை சொருகுலையோ பாக்குறியா? சொருகு விட்டு பாக்குறியா? என்னடி பொம்பளைக்கு பொம்பளை என்ன? நான் ஒரு நாள் கூட சொருகுல. நான் சொல்லிதான் என்ன நான் சொருகுனா என்ன? நன்றாக அழகா இருக்கேடி. எப்படி எப்படி நாத்தனான்றீங்களா? ஒரு ஏத்தனார் நீங்க நாத்தனார். அட ஏத்துனால தாலிகாரி தாலிகாரி நான் தாலிகாரி ஏத்துனா நாத்தனா. அடியே ஜானி சரி காவலுக்கு போவோமா? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து நம்ம கண்ணு கருத்துமா காவல பார்க்க இருக்காரு. கொஞ்ச நேரம் காவல் பார்த்துட்டு அப்புறம் ஆனந்தம் பாடம் சந்தோஷமா இருக்கணும். சேராம சேர்ந்திருக்கான். யாண்டி வரல? நல்லா ஏ காட் காட் மிருகங்கள்ல அப்படி என்ன மிருகம்? சிங்கங்காரடி புளித்திருச்சு. புலி சிறுத்தை புலி சிறுத்தை யானை சிங்கம் கரடி புளித்திருச்சு. சிங்கம் புலி கரடி யானை புலி சிறுத்தை. தாளம் போட்டு சொல்லிட்டாரு. சிங்கம் புலி கரடி யானை புலி சிறுத்தை. பகவானே எப்படி எங்க வர தெரியுமா? தங்கச்சி வாமா ஓடிட்டு ஓடிருச்சு புளித்திருச்சு. நீ ஏன்டி இப்படி படிக்க? சங்கீதம் முறையா படிக்க ஓடிச்சு. ஏய் ஒண்ணு இல்ல, அன்னைக்கு அண்ணன் இவ்வளவு டெவலப்பா இருக்காரு அப்படின்னு ஒரு சிரிப்பு என் பொண்டாடி பெரிய அரிப்படுத்த முண்டையா இருப்பா அவளை. எந்த லூசு முண்டை பின்னால பார்த்து போறீங்கன்னா செந்தோண்டில உட்கார்ந்துருப்பாங்க. மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு அறிவை அணைக்கு மயக்கம் வளர்ந்து வரும் ஆசை மன்மதன் வெள்ள
என்பது வந்தான் தேரோடு ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு பசமுள்ள போடியா பாண்டியரே பசமுள்ள பாண்டியரே பசமுள்ள பாண்டியரே
ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது. ஏதோ குறை இருக்குமா? என்ன குறைகள்? கந்தன் குறை இருக்கு. முருகனை வணங்கிட்டு வருவோமா? ஆ, இந்த இடத்துக்கு வணக்கத்துக்குரியவர்கள் வந்தால் சரிம்மா. நாங்களே வரவேற்பு செய்து யார் என்னங்கிறவர்களை தெல்ல தெளிவாக தெரியல. வருவோம். அண்ணன் தோழிகள் சென்று வார்கள் வருகிறேன்.